அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், புகாரி முஸ்லிமிலே வரக்கூடிய செய்தி, இதா பாத்தத்தில் மர்ஆ, ஆண் மக்களே நீங்க உங்களோட மனைவியை வச்சு உங்களோட பெண் பிள்ளைகளுக்கு இதை படித்துக் கொடுங்கள். மனைவிமார்களே, பெண் மக்களே, தாய்மார்களே, இந்த நபிமொழியை உள்ளத்தில் ஆழமாக நிறுத்துங்கள். இதா பாத்தத்தில் மர்அத்து ஹாஜிரத்தன் ஃபிராஷ ஸௌஜிஹா, ஒரு பெண்மணி தன்னுடைய கணவனின் படுக்கையை வெறுத்தவளாக, எப்படி ஒரு பெண்மணி தன்னுடைய கணவனின் படுக்கையை வெறுத்தவளாக ஒரு இரவை கழிப்பாளாக இருந்தால், ஒரு இரவை கழிப்பாளாக இருந்தால், லஅனத்ஹல் மலாயிகத்து ஹத்தா துஸ்பிஹ, காலை நேகமாகும் வரைக்கும் மலக்குமார்கள் அந்த பெண்ணை சபித்துக் கொண்டிருப்பார்கள் என்று சொன்னார்கள். என்ன சொன்னாங்க? படுக்கையில கணவனை வெறுக்கிறது, கணவனுடைய ஆசைக்கு இடம் கொடுக்காமல் தூங்குவது, சுபகு வரைக்கும் மலக்குமார் பதுவா செஞ்சு கொண்டிருப்பாங்க. மறுமையில வெற்றி பெறலாமா? நல்ல மனைவியாக மாறலாமா? முடியாது. சின்ன ஒரு பிரச்சனைங்க, இரவு சாப்பாடு தின்னும் பொழுது ஒரு வாய் தக்கம் வருது, இரவு படுக்கையில் அடுத்த பக்கம் திரும்பி படுத்துருவாங்க. படுக்கலாமா அப்படி? தூங்கலாமா அப்படி? முடியாது. கணவனுடைய பக்கத்துக்கு மாற்றமாக அடுத்த பக்கம் திரும்பி வெறுப்போடு படுத்தால் காலை வரை மலக்குமார்கள் பதுவா செய்வார்கள். தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த சொற்பொழிவு நிகழ்ச்சியை எங்கிருந்து கேட்டாலும் சரி, ஒவ்வொரு ஈமானிய தாயும் விளங்குங்கள், மலக்குமார்களுடைய சாபம் கிடைத்து விட்டால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அது சாதாரணம் கிடையாது, அது சாதாரணம் கிடையாது. சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் அறையை மாற்றுகிறார்கள். நீ இந்த ரூம்ல படுத்துக்கோ, நான் அடுத்த ரூமுக்கு போறேன், ரூம் மாத்துறாங்க. மாத்தலாமா? ஒரு பெண்மணிக்கு கட்டிலை மாற்றலாமா? முடியாது சகோதரர்களே, முடியாது. ஒரு ஆண்மகன் வீட்டிலே இருக்கிறார் என்று சொன்னால் பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதா வல்லதி நஃப்ஸி பியதி, என்னுடைய உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அந்த அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, மாமின் ரஜுலின் யது இம்ராஅத்தஹு இலா ஃபிராஷிஹா, எந்த ஒரு ஆணாவது தன்னுடைய மனைவியை படுக்கைக்கு அழைக்கிற நேரம் ஃபதபா அலை, அந்த பெண்மணி வர முடியாது என்று மறுக்கிறாள். எந்த நேரமா இருந்தாலும் சரி சகோதரர்களே, எந்த நேரமாக இருந்தாலும் சரி. சில நேரம் எங்கட ஆண் மக்களுக்கு குடும்ப வாழ்க்கையிட பெருமதி தெரியாது, நேரம் வச்சுதான் எல்லாம் செய்ய போவாங்க. இஸ்லாம் அப்படி சொல்லல. ரமதான்ல மட்டும்தான் இரவு, ரமதான் இல்லாத காலங்களில் நினைத்த நேரம் ஆண்களுக்கு அந்த உரிமை இருக்கிறது. எந்த நிலையில் ஒரு பெண்மணியை ஆசைக்கு அழைத்தாலும் நல்ல மனைவி உடனே சரண்டர் ஆகி வர வேண்டும், கட்டுப்பட்டு வர வேண்டும். இல்லை என்றால், மறுத்துவிட்டால், இல்லா கானல்லதி ஃபிஸ் ஸமாஇ சாஹிதன் அலைஹா ஹத்தா யர்தா அலைஹா, அந்த கணவன் அந்த மனைவியில் திருப்தி கொள்ளும் வரைக்கும் வானத்தில் இருப்பவன் கோவித்துக் கொள்வான் என்று சொன்னார்கள். வானத்தில் இருப்பவன் யார் சகோதரர்களே? அல்லாஹு ஃபிஸ் ஸமா, ரசூலுல்லாஹ் சொல்லாங்க, அல்லாஹ் வானத்திலே இருக்கிறான். அம் அமின்தும் மன் ஃபிஸ் ஸமா, வானத்தில் இருக்கக்கூடிய அல்லாஹ், அப்படித்தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். வானத்தில் உள்ளவன் கோவித்துக் கொள்வான் என்பால் இது சாதாரண பிரச்சனையா? இது இல்லை. இந்த ஹதீசுகளை விளங்காததனால குடும்ப வாழ்க்கையில் சின்ன தகராறு, குடும்ப வாழ்க்கையில சின்ன பிரச்சனை, ஒரு வாய் தர்க்கம் ஏற்படுகிறது. அதற்காக படுக்கையில் பகிஷ்கரிப்பு, ரூமை மாற்றிக்கொள்வது, சில நேரம் கணவனுடைய அனுமதி இல்லாமல் வீட்டை கூட மாற்றுகிறார்கள். முடியுமா? கணவன் அனுமதி இல்லாம வீட்டை விட்டு வெளியே போக இயலுமா? முடியாது சகோதரிகளே, முடியாது. எந்த அளவுக்கு இஸ்லாம் சொல்கிறது தெரியுமா? ஒரு பெண்மணியை தலாக்கு சொல்லிவிட்டோம். தலாக்ன்றது 3 கட்டமுங்க. 3 வாழ்க்கை படித்தரத்தில் சொல்ல வேண்டியதுதான் 3 தலாக்ன்றது. அதுல முதல் 2 தலாக்குன்னு சொன்னா 3 மாத காலம் இத்தா இருக்கணும். 3 மாத விடாய் காலம். இத்தா எங்க இருக்கணும் தெரியுமா? இத்தா எங்க இருக்கணும்? அவங்க உம்மா பாப்பா வீட்லயா?
கணவர் எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டில் தான் இத்தா இருக்க வேண்டும். அல்லாஹ் எப்படி தெரியுமா சொல்கிறான்? லா துக்ரிஜூஹுன்ன மின் புயூதிஹின்ன வலா யக்ருஜ்ன. நீங்க ஆண்கள் தலாக்கு சொன்னதோட ஊட்ட விட்டு வெளியே போண்டு உங்களுக்கு விரட்டுற ரைட்டும் இல்ல. அவர்களா விரும்பி நாம் போறேன்னு போகவும் மேலாது. அல்லாஹு அக்பர். அடே தலாக்கு சொன்ன பிறகே போக முடியாது என்றால் கணவன் மனைவியாக வாழுகிற நேரம் வருகிற பிரச்சனைகள், சிறு சிறு சச்சரவுகளுக்கெல்லாம் கோபித்துக் கொண்டு வீட்டை விட்டு வெளியேறலாமா? முடியாது சகோதரர்களே, முடியாது. பெரும் பாவம், பெரும் பாவம். இதை விளங்காததனாலதான் குடும்ப வாழ்க்கையில் சிறு சிறு பிரச்சனைகளுக்கெல்லாம் படுக்கையை வெறுக்கிறார்கள். அடுத்த பக்கம் திரும்பி தூங்கிக் கொள்கிறார்கள். ஒரு நாள், 2 நாள், 3 நாள், சில நேரம் என்ன கடுகடுப்போடே வாழ்ந்துட்டு போயிடுறாங்க. கணவனை கணக்கெடுக்கிறது இல்ல. அன்பார்ந்தவர்களே, படுக்கைக்கு அழைத்து மனைவி அதற்கு சம்மதிக்கவில்லை என்றால் வானத்தில் உள்ளவன் கோவித்துக் கொள்கிற நிலையிலேதான் அவர்கள் இருப்பார்கள் என்றால், இன்னொரு ஹதீஸை பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இதா அஹதுக்கும் அஜபத்துல் மர்ஆ. ஆண்கள் பாதையில போறவங்க வாரவங்க போற வார நேரம் ஒரு பெண்மணியை கண்டு அவளுடைய அழகு உள்ளத்துக்கு ஆசையை தந்துட்டுது. தந்தா என்ன பண்றது? விபச்சாரத்திலேயா போறது? ஹராத்திலேயா போறது? இல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன ஹதீஸை படியுங்கள். தாய்மார்களே, நீங்கள் கணவன்மாரை வரவேற்கக்கூடிய நிலையிலே இருந்தால்தான் உங்களுடைய கணவன்மார் உங்களுக்குரிய கடமையை செய்வார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு பெண்ணை பாதையிலே கண்டு அவளுடைய ஆசை உள்ளத்துக்கு வந்துவிட்டால் அந்த ஆண்மகன் என்ன தெரியுமா செய்ய வேண்டும்? ஃபல்யஅமித் இலா இம்ராஅதிஹி. உடனே தன் மனைவியை தேடி போகணும். உடனே தன்னுடைய மனைவியை தேடி போக வேண்டும். ஃபல்யுவாகிஹா. அவளோடு இல்லற வாழ்க்கையில் ஈடுபட வேண்டும். ஏன் தெரியுமா? ஃபஇன்ன ذلك يرد ما في نفسه. அதுதான் அவனுடைய உள்ளத்திலே வந்த அந்த தவறான ஆசை, அந்த தவறான இன்பத்தை போக்கும் என்றார்கள். அப்படியானால் எந்த நிலையில் கணவன் வீட்டுக்கு வந்து என்னுடைய ஆசைக்கு இணங்கு என்றாலும் ஒரு சாலிஹான மனைவி, அல்லாஹுவை பயந்த மனைவி, கணவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற மனைவி இணங்க வேண்டும் என்கிற பாடத்தை மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் இதை வெறுமனே சும்மா கதைக்கும் கஃப்சாவுக்கும் சொல்லல, நடைமுறை வாழ்க்கைக்கு சொன்னார்கள். பாருங்கள், ஒரு நாள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பாதையில போறாங்க. போற நேரம் ஒரு பெண்ணை கண்டுவிட்டார்கள். உடனடியாக என்ன தெரியுமா செய்தார்கள்? தன்னுடைய வீட்டை தேடி ஓடோடி வந்தார்கள். ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா வீட்டிலே ஒரு வேலை செய்து கொண்டிருந்தார்கள். அவர்களோடு வந்து தன்னுடைய ஆசையை முடித்துக் கொண்டார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். ஏன்? அதுக்கு பின்னாலதான் இந்த செய்தியை சொன்னாங்க அல்லாஹ்வுடைய தூதர். ஏன் சகோதரர்களே? மனிதன் ஹராத்திலே போய்விடக் கூடாது, மனிதன் பாவத்திலே போய்விடக் கூடாது. எனவே சாலிஹான ஒரு மனைவி எப்பொழுதும் தன்னுடைய கணவனுக்கு உள்ளத்துக்கு நிம்மதியை, சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும். நிம்மதி, சந்தோஷத்தின் உச்சகட்டம் எந்த நிலையில் இல்லற வாழ்க்கை கலைத்தாலும் அதற்கு மனைவி சம்மதம் கொடுப்பவளாக இருக்க வேண்டும். வெறுமனே இரவையில் கணவனை வெறுத்து தூங்கினாலோ, கணவனை புறக்கணித்து தூங்கினாலோ மலக்குமார்களுடைய சாபம் வரும் என்கிற பாடத்தையும் தாய்மார்கள், சகோதரிகள் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது.